வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். முதல்ல இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை பார்த்துடலாம். இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்கும் பொழுது நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஓப்பனிங்கும் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 22,927 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,021 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஜோன் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனை எக்ஸிட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் முதல் கட்டமாக. இதையும் எக்ஸிட் ஆகி மேல் நோக்கி நகரும் பொழுது 23,185 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேலும் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 22,900 23,000 நோக்கி போகும் பொழுது 23,000 ஒரு மேஜிக் நம்பரா அது அங்க ஒர்க் ஆகும். அப்போ மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த இடத்த நமக்கு டச் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிளானை நீங்க செட் பண்ணிக்கோங்க. அந்த பிளான் இதை எக்ஸிட் ஆகுதா இல்லையாங்கிறதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அடுத்து 3வது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 22,669 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதையும் தாண்டி கீழ் நோக்கி நகருது அப்படின்னா 22,505 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு நிறைய பேட்டர்ன் வந்து மேட்சிங் ஆகுது. அப்போ இங்கேயும் நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை தொடர்ந்து கீழ் நோக்கி நகருதுன்னா 22,411 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கேயும் நமக்கு நிறைய சாட் பேட்டர்ன்ஸ் மேட்ச் ஆகிறத பார்க்கலாம். அடுத்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை 1 hour டைம் சார்ட்ல பார்க்கலாம். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாக்ஸ் எதுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்னா அடுத்த கட்டம் நமக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், எதுக்குள்ள மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு 23,850 க்ளோஸ் ஆயிருக்கிறது. திரும்ப மேல் நோக்கி போகும் பொழுது 23,000 அந்த மேஜிக் நம்பரை டச் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எங்க வரைக்கும் நமக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 22,600 வரைக்கும் வந்து இங்க ஒரு நமக்கு அடுத்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஹேக்கி நஷி கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்னை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இதுல 2 வெஜ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த வெஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப்பிங் வந்து நமக்கு நேரா வருது. இது எங்க வந்து இங்க நமக்கு இப்போ மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 23,000 அந்த மேஜிக் நம்பர்ல தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகும். அப்ப இந்த இடத்துல நமக்கு டச் ஆகும் பொழுது ஒரு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல எல்லாம் டச் ஆகும் பொழுது நமக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி 23,000 டச் பண்ணும் பொழுது ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த கரெக்ஷன் எங்க வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோப் லைனை நல்ல ஒரு ஸ்லோப்பா வந்திருக்கிறது. இங்கேயும் நமக்கு நேர்முகத்து வந்து ஒரு ஃபிளாட் கொடுத்துருக்கு. ஃபிளாட் கொடுத்தது திரும்ப நமக்கு இங்க லைனை டச் பண்ணும் பொழுது கரெக்ஷன் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கரெக்ஷன் எங்க வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 23,600 வரைக்கும் நமக்கு வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த 600 டச் பண்ணுச்சுன்னா திரும்பவும் நமக்கு அங்க ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி எந்த இடத்துல இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். அப்ப நமக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா அடுத்து மேல் நோக்கி நிஃப்டி 50 போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். கீழ் நோக்கி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து திரும்பவும் 22,000 நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.
அடுத்து பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸை வச்சு இங்கே நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தொடர்ந்து பேங்க் நிஃப்டி மேலேயே ஓப்பன் ஆகுதுன்னா 49,599 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் 49,885 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் 50,370 நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல 50,000 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும். அப்போ நமக்கு அங்கே 23,000 நிஃப்டி 50ல மாதிரி பேங்க் நிஃப்டியில் 50,000ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர். அப்போ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே பைவட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா 48,828 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,343 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே நிறைய நமக்கு பாட்டம்ஸ் கிடைக்குது. மேலும் இதையும் தாண்டி நமக்கு கீழ் நோக்கி இறங்குதுன்னா 48,057 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து 1 ஹவர் சார்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். இப்போ இந்த அடுத்த கட்டம் நமக்கு பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதே போக்கில் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுது, அதாவது நமக்கு 600க்கு மேலே பாயிண்ட்டுகளில் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த இதில் நமக்கு போகும்பொழுது அடுத்த கட்டம் 49,600. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு பேட்டர்ன் வந்து இங்கே 600 நமக்கு திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் இந்த 600 தொடும் பொழுது ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த கரெக்ஷன் எங்க வரைக்கும் வரலான்னா திரும்ப நமக்கு முதல் சப்போர்ட்ல, அதாவது 49,000 கிட்ட வந்துட்டு ஒரு திரும்ப மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது இரண்டாவது சப்போர்ட் லெவலான 48,600 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். 700லேருந்து 600 வரைக்கும் போயிட்டு திரும்ப நமக்கு ஒரு அப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்ல ஹேக்கி நஷியோட கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 2 வெட்ஜ் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த வெட்ஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த லைனில் டச் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இந்த மாதிரி லைனில் டச் ஆகும் பொழுது நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கரெக்ஷன் 49,600 வரைக்கும் நமக்கு போயிட்டு ஒரு கரெக்ஷனாகவும் திரும்ப வரலாம். அதனால அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அதையும் தாண்டி மேலே போகும் பொழுது அடுத்து 50,000 தான். 50,000ன்ற மேஜிக் நம்பரை தொடும் பொழுதும் நமக்கு கரெக்ஷன் வரும். அதனால இந்த 2 லெவலுக்குள்ள நமக்கு மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்குரிய பிளான்ஸையும் தனித்தனியாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ரிஸ்க் இல்லாமல் அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.